ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலில் பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் டேரெக்டாக லெவல்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் இன்னைக்கு மெம்பர்ஷிப்பில் என்ன லெவல்ஸ் கொடுத்தோன்ற விஷயம் பார்த்துருவோம். இன்னைக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் எக்ஸாக்டாக இந்த ரேஞ்ச் இப்போ நானுமே இன்னைக்கு இங்கே தான் ட்ரேட் எடுத்துருந்துருப்பேன். ஓகே, இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் தான் இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்துருந்துருப்பேன். ஆனா எனக்கு டார்கெட் போகல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். செகண்ட் டார்கெட் வந்து இந்த லோ வந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம்னு வச்சிருந்தேன். ஆனா மார்க்கெட் வந்து இன்னைக்கு சைட்வேஸ் குடுத்துட்டாங்க. லைக் ரெசிஸ்டன்ட் மேலயும் போய் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகல. லைக் டார்கெட் கிட்டயும் வரல. நியூட்ரலா ஒரு 2000 சம்திங்ல இன்னைக்கு நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். நிஃப்டியுமே எக்ஸாக்ட்டா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ஓஐ டேட்டா நமக்கு ரிஜெக்ஷன் அதிகமா இருந்தது. டைரக்ட்டா 1 ஹவர் வந்து நமக்கு 25,000க்கு மேல போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. மொமெண்டம் வந்து நிஃப்டிலயுமே பெருசா நமக்கு மூவ் இல்ல இன்னைக்கு பொறுத்தவரைக்கும். ஓகே. நாளைக்கு எப்படி இருக்குன்ற வியூவ நம்ம அனலைசிஸ் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 200 லைக்ஸ் ஆச்சும் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். அண்ட் டைரக்ட்டா நம்ம லெவல்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டிலருந்து ஆரம்பிக்கலாம். நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா சிம்பிள். இந்த 25,000ன்றது நாளைக்கு குரூஷியலா ஆக்ட் ஆகும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கான டேட்டா நீங்க இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து ஓஐ டேட்டா பத்தி நான் பெருசா டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். சம்டைம்ஸ் அத பத்தி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பேன். இன்னைக்கு லைக் அந்த டேட்டாவோட இப்போ நீங்க லைவ் மார்க்கெட்ல பார்த்திருந்தீங்கன்னா, லைக் 25,000ல வால்யூம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஜஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சார்ட் ஷோ பண்றேன் பாருங்களேன். தெரியுதுங்களா? வால்யூம் ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப நமக்கு என்ன நடந்ததுன்னா, ஆஃப்டர் பிரேக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நமக்கு என்ன நடந்துச்சுன்னா, லைக் கால் ஆப்ஷன்ல வால்யூம் நமக்கு ரைஸ் ஆயிடுச்சு. இது முடிஞ்சு போன டேட்டா தான். மேபி நாளைக்கு மார்க்கெட் இப்படியே இருக்கு. வால்யூம் நமக்கு எந்த பக்கம் இருக்கோ, அந்த பக்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ல போகுமா? டவுன்ல போகுமான்றது ட்ரெண்ட் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட்ட வச்சு. ஓகே, ஃபைன். ம். இப்போ இந்த 25,000ன்ற க்ரூஷியல் ஜோன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கருந்து கரெக்ட்டா 25,000 ரவுண்ட் ஃபிகரா சொல்ல முடியாது. ஒரு 10 டூ 15 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ் 25,000லேருந்து 25,000 எக்ஸாக்ட்டா 25,020 ஓகே, இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு 1 ஹவர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு 1 ஹவர் மேலவே சஸ்டெயின் பண்ணுது மார்க்கெட்னா, இது சப்போர்ட் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் மார்க்கெட் ஈஸியா போயிடும். இந்த ரெசிஸ்டன்ட் வந்து இங்க போய் புட் ஆப்ஷன்லாம் எடுக்காதீங்க. ஈஸியா பிரேக் அவுட் ஆக பாசிபிள் இருக்கு இந்த ரெசிஸ்டன்ட்ல. அகைன் இந்த ஹைய பிரேக் அவுட் குடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கே போகுமான்னு இல்ல. நாளைக்கு ஒரு நாள் இந்த 25,000க்கு மேல சஸ்டெயின்ட் ஆகுதுன்னா, அப்கமிங் டேஸ்ல மார்க்கெட் வந்து ஈஸியா 25,000 ஆ 300 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா மூவ் ஆயிடும். 25,230 வரைக்குமே நமக்கு ஈஸியா மூவ் ஆயிடும். ஆனா, நாளைக்கு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. இந்த லெவல் வரைக்கும் நீங்க போகணும்னா, நாளைக்கு அந்த டேவோட எண்ட் க்ளோஸ் ஆகணும். 25,000க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா, தாராளமா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா, இன்னைக்கான டேவோட எண்டுல பார்த்தீங்கன்னா, லைக் நமக்கு ஒரு பெரிய விக்ன்னு இல்ல, ஒரு நியூட்ரல் கேண்டில், புல்லிஷ் கேண்டில் தான் நமக்கு டே டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப பையிங் பிரஷர் இன்னுமே மார்க்கெட்ல இருக்குன்னு தான் நமக்கு மீனிங். ஓகே, சிம்பிள். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, பேங்க் நிஃப்டி இந்த லோ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் லாங் கால் ஆப்ஷன் போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா, நமக்கு இப்பவே நிஃப்டி வந்து பிரேக் அவுட் குடுத்துருச்சு. ஆ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதான். நாளைக்கான வியூ என்னன்னா, ஆ லைக் எக்ஸாக்ட்டா நமக்கு சேம். ஏன்னா, நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு என்னென்ன செக்டார் நமக்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்குன்னு பாருங்களேன். நிஃப்டி மூவ் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா, டெக்னாலஜி செக்டார் இன்னைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ஓகே. அண்ட் பேங்கிங் செக்டார் பெருசா ரிட்டர்ன்ஸ் குடுக்கல. நீங்க ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்தமா ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்காது இன்னைக்கு. பெருசா மூவ் ஆயிருக்காது. அதான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆனதுக்கு ரீசன் தான் இந்த ஐடி செக்டார்ஸா மூவ் ஆயிருக்கு. இது ஜஸ்ட் இந்த ஹீட் மேப்ப எப்படி ரீட் பண்ணணுன்ற விஷயம் பேசிக்கா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எப்படி ட்ரெண்ட் போகும், நிஃப்டி எப்படி இப்போ எக்ஸாக்ட்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இத உங்களால வச்சு பண்ண முடியாது. லைக் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போகாம இருப்பீங்க. ட்ரெண்ட் தெரிஞ்சு ட்ரேட் எடுப்பீங்க. இத கொஞ்சம் ரீட் பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. சிம்பிள். நாளைக்கான லெவல்ஸ் வந்து இந்த ஜோன் தான். இப்ப நான் உங்களுக்கு மார்க் பண்ணி குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஜோன் தான். இப்ப ஏன்னா இன்னைக்கு நமக்கு சூப்பரா ரியாக்ட் ஆயிருக்கு இந்த ஜோன்ல பொறுத்தவரைக்கும். இத நான் லைக் ஜோன் வந்து சென்டர்ல ஒரு மிட் லைனா டிரா பண்ணிக்கிறேன். அத யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 55,726 வந்து நமக்கு நாளைக்கு வந்து லைக் நியூட்ரல் ஜோன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு சப்போர்ட் இப்போ மார்க்கெட் நமக்கு எங்க டிராவல் ஆகுதுன்னா சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகும். லைக் இங்க வந்துச்சுன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகும். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, 55,000 ஓகே. இந்த 55,975க்கு மேல போயிட்டு மார்க்கெட் குளோசிங் குடுக்குதுனா தான் நமக்கு மார்க்கெட் வந்து ஹியூஜ் கால் ஆப்ஷன் போகும். ஓகே. இன்னைக்கு நான் இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிஃப்டி நல்லா மூவ் குடுத்துட்டு இருந்தது. ஆனா பேங்க் நிஃப்டி மூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனா மூவ் ஆகல. ஏன்னா நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் நியர் பை வரும்போதே க்ளோஸ் பண்ணலாம்னு வெயிட் பண்ணது. ஆனா ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் குடுக்கல. ஸ்டாப் லாஸும் போய் ஹிட் ஆகல. நான் நான் க்ளோஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா, எந்த டைம் க்ளோஸ் பண்ணிப்பேன்னா, ஆ லைக் நியர் பை நான் திருப்பி ரெக்கவரி ஆகுது பார்த்தீங்களா? அந்த நியர் பை ஸ்டாப் லாஸ் வந்து 2000ல ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணிட்டு நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருப்பேன். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன செய்றாங்கன்னா சிம்பிள். இந்த 55,400
96 ஜோன்ல கிட்ட வருது அப்படின்னா, இந்த 55,500 55,500 ஜோன் கிட்ட வருது அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நீங்க ஓஐ டேட்டா நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது இண்டெக்ஸ்ல பார்க்கணுமா, ஃபியூச்சர்ஸ்ல பார்க்கணுமா நெறைய கன்ஃப்யூஷன் உங்களுக்கு இருக்கும். மேபி அது அப்கமிங்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் கிளியர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. லைக் மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ரேஞ்ச் இன்கேஸ் கிடைச்சது அப்படின்னா, நமக்கு ஹியூஜ் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து. இல்ல நாளைக்கு மார்க்கெட் வந்து லைக் 55,836 என்ற ஹைய நமக்கு பிரேக் அவுட் குடுக்குது. இங்க சப்போர்ட் எடுக்குதுன்னா, இந்த ஹை வரைக்கும் போகும். ஆனா நீங்க லாங் கால் ஆப்ஷன் போடணும்னா 56,096ன்ற ரேஞ்ச நம்ம கட் பண்ணுச்சுனா தான் பிரேக் அவுட். ஏன்னா, இப்போ நமக்கு என்னன்னா, இந்த இடத்துல நியர்பை நெறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அதனால தான் மார்க்கெட் நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. நீங்க பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் ஒரு ஒரு 1 வீக்காவே இந்த ஹைலருந்து பாருங்களேன். போன மண்டேல இருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த லோ டூ ஹை தான் பெரிய ப்ராஃபிட்ட கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும் நம்மளால. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ப்ராஃபிட். இதுல வந்து நான் லாஸ் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டு தர்ஸ்டே அண்ட் தர்ஸ்டே கன்டினியூஸா லாஸ் பண்ணியிருப்பேன். நேத்து தான் ஒரு டீசென்ட்டான ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். 7,000. அகைன் என்னைக்குமே ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட் பெருசா மூவ் கிடையாது. ஏன்னா நம்ம லாட் சைஸ் கம்மியா வச்சு இப்ப அதிகமான லாட் சைஸ் வச்சு ஸ்கேல்பிங் போனோம்னா அதிகமான பாயிண்ட்ஸ கேப்சர் பண்ண முடியும். நம்ம லாட் சைஸ் கம்மியா வச்சு பண்றோம்ன்னும்போது கொஞ்சம் சேஃபா தான் எடுக்கணும். சிம்பிள். இந்த இந்த லெவல்ஸ் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டாவும் ஆக்ட் ஆகும். ஓகே. உங்களுக்கு இந்த லெவல்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அன்னைக்கு உங்களுக்கு இந்த வீக் ட்ரேடிங் எப்படி போச்சுன்றது மறக்காம கமெண்ட் பண்றேங்க. லாஸ்ட் போன மண்டேல இருந்து ஓகே. போன மண்டேல இருந்து உங்களுக்கு எப்படி போகுது? மார்க்கெட் சைட்வேஸ்லயே போகுதா? மொமெண்டம் குடுத்து போகுதா? எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. எத்தன பேரு எப்படி ட்ரேட் எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்களா? லாஸ் பண்ணீங்களா? அண்ட் நீங்க எப்படி அனலைசிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ ட்ரேட் ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்கன்ட்டு மறக்காம எல்லாமே கமெண்ட் பண்ருங்க. நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.